ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தயிர் சாதம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோன்றத ஃபுல் வீடியோவில் பாருங்கள். பச்சரிசி இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசியை நாங்கள் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். ஊற வச்சு கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இது என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒலை நல்லா கொதிச்சதுக்கப்புறம், இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த பச்சரிசியை போட போகிறோம். சரிங்களா? தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பச்சரிசியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, கழுவிட்டு அதை வந்து இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இந்த பச்சரிசி நல்லா வேகணும். சரிங்களா? நம்ம இப்போ பாலை வந்து காய்ச்சிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது பாலை காய்ச்சிக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டாச்சுன்னா பால் நல்லா ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகி பால் நல்லா காய்ஞ்சிடும். சரிங்களா? இந்த பக்கம் பாருங்கள், நல்லா ஒலை கொதிக்குது. இதுவும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் அந்த பச்சரிசிலாம் நல்லா வெந்து நல்லா குழைய வேக அடிக்கும். அப்போ தான் நம்ம தயிர் சாதம் செய்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த பச்சரிசி சாதம் வந்து வெந்துடுச்சு. பட் நாங்கள் வந்து தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம். தயிர் சாதம் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால நாங்கள் குழையே நல்லா வெந்துச்சுன்னா தயிர் சாதம் ரெசிபி சாப்பிட ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாலும் வந்து நல்லா காயுது பாருங்கள். ஸோ பால் காய்ஞ்சது வந்து போதும். பால் காய வச்சாச்சு. இது இன்னொரு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். நல்லா குழஞ்சி வேகட்டும். அப்போ தான் நம்ம குட்டி குட்டி பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர் சாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் நல்லா குழைய வேக விடணும். தயிர் சாதம் செய்ய போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி. இது வந்து மாதுளை பழத்தோட அதுக்குள்ளே இருக்கும்ல அந்த மாதுளை பழம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தயிர் சாதத்தோடு நம்ம அதை போட்டுட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம் குழந்தைங்களுக்குலாம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே மாதுளம்பழம்லாம் லேடிஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் எல்லாருமே சாப்பிட்லாம். நாட் ஒன்லி லேடிஸ், எல்லாருமே சாப்பிட்றலாம். அவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நாங்கள் எப்படி செய்ய போகிறோன்றத ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், சாதம் நல்லா குழைய வெந்திருக்கு. தயிர் சாதம்லாம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம வேக வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாயெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா குழைய வெந்துடுச்சு. இந்த பச்சரிசி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், பாலை காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால் வந்து இதில் சேர்த்துக்கிறோம். காய்ச்சின பாலை சேர்த்துட்டு இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா துழவி விட்டுக்கோங்க.
இப்போது சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கலாம். இப்போது தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கோம். சரிங்களா? அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகணும். கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இஞ்சி எல்லாம் தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக நசுக்கி கட் பண்ணி அதையும் போட்டாச்சு. இப்போ பெருங்காயத்தூள்லாம் சேர்த்தோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டாச்சு. நம்ம தாளிப்பு ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தயிர் சாதம் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க. சில விசேஷங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம்லாம் செஞ்சு வந்திருக்க கெஸ்ட்டுக்கெலாம் கொடுப்பாங்க. ஸோ அதை மாதிரி டைம்லலாம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இது மாதிரி தான் வந்து தயிர் சாதம் ரெசிபி வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மாதுளையோட அந்த சீட்ஸு, மாதுளை பழம் இருக்குல்ல, அது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், டெலிஷியஸான டேஸ்டியான தயிர் சாதம் ரெசிபி ரெடி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி தயிர் சாதம் ரெசிபி வந்து சமைச்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கர்ட் ரைஸ் ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கோம்.
ஸோ நிறைய பேர் கர்ட் ரைஸ் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோவாக நாங்கள் இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூஸ்வலாக நிறைய தயிர் சாதம் சாப்பிட்ருப்பீங்க. இது மாதிரி ஒரு வாட்டி சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான டேஸ்டியான கர்ட் ரைஸ் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். Thank you so much for watching. சம்மர் டைம்லலாம் கண்டிப்பாக இது மாதிரி தாராளமாக வந்து செய்யலாம். ஓகேங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், லஞ்சுக்காக இருக்கட்டும், இது மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஊறுகாய் பிடிக்கும்னா ஊறுகாய் தொட்டு சாப்பிடுங்க. இல்லை ஊறுகாய் மிளகா பிடிக்கும்னா அதை ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? இல்லை ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கர்ட் ரைஸ் ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.